My fellow roaches, unite! Join the cockroach Janta Party. அனைவருக்கும் வணக்கம். த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இன்று இந்தியாவே மிக வியந்து பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலே மிக பிரபலமாக பேசப்படுகிற ஒரு பெயரை பற்றி தான் இன்று உங்களுக்கு மத்தியிலே பேசப் போகிறேன். உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இதனுடைய பின்புலம் என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலி முழுமையாக சொல்லப் போகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு புது கட்சி தொடங்கிவிட்டார்களா? இவள் கட்சியை தொடங்கினார்களா? இது என்ன நோக்கம்? ஏன் இப்படி இது இன்று பேசு பொருளாக இன்று இணையத்திலே வைரலாக போய் கொண்டிருக்கிறது இந்த பெயர், இவளுடைய வீடியோ, இவளுடைய செய்திகள் எல்லாம்? இதன் காரணம் என்ன? இது எதற்காக தொடங்கப்பட்டது? இவள் நோக்கம் என்ன? இதை தொடங்கியவர் யார் என்பதைத்தான் இந்த காணொலியிலே முழுமையாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். முதலாவது, இதை தொடங்கியவர் போஸ்டன் யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவரை, 30 வயது கொண்ட மாணவராக இருக்கிற அப்ஜித் டிப்தே என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் தான் கடந்த நாட்களிலே ஒரு இன்ஸ்டாகிராமிலே ஒரு பக்கத்தை தொடங்குகிறார். அதற்கு பெயர் இப்படியாய் வைக்கிறார். அது வெறும் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான், அது அரசியல் கட்சி அல்ல. அது தொடங்கின நோக்கம் அரசியலுக்காக அல்ல, அது ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது. அந்த நோக்கம் என்னவென்றால், அது தொடங்குவதற்காக அவர் வைத்த பெயர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது வைத்த உடனே, அந்த பெயரை வைத்த உடனே 2-3 மீம்ஸ் போடுகிறார்கள். போட்ட உடனே அது வைரலாகி அது மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுகிறது. 1.5 கோடி பேர் 4 நாட்களிலே அதை பின்பற்றுகிறார்கள். இந்த 1.5 கோடி பேர் 4 நாட்களில் பின்பற்றுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிக பிரபலமான பிஜேபி என்ற ஒரு கட்சிக்கே 8.8, 1 கோடிக்கு அது கொஞ்சம் அதிகமான பேர் தான் அதில் ஃபாலோவராக இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில். அதை விட தாண்டி 2 கோடிக்கு சமீபத்தில், இப்போ கடந்த நாட்களில் அது 2 கோடிக்கு வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் அதை ஃபாலோ செய்கிற அளவுக்கு தொடர்ந்து அந்த ஒரு பக்கம் பிரபலமாக போகிறது. அனைவரும் பார்க்குறாங்க. அநேக இளைஞர்கள் போய் அதில் சேர்றாங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு மேல் அதை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அந்த கட்சியாக அதோடைய அந்த பக்கத்தின் நோக்கம் என்ன, அது ஏன் தொடங்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு சின்ன தவறு. யார் செய்த தவறு? நமது தலைமை நீதிபதியாக இருக்கிற சூரியகாந்த் என்ற அந்த மனிதர் கடந்த நாட்களிலே ஒரு தீர்ப்பில் இப்படியாக சொல்லுகிறார். இந்தியாவில் இருக்கிற வேலையற்ற இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அவங்க சோம்பேறியாக இருக்காங்க, அவங்க எல்லாம் காக்ரோச்சை போன்றவர்கள், கரப்பான் பூச்சியை போன்றவர்கள், அவர் சமுதாயத்துக்கு தீங்கு செய்கிறார் என்ற ஒரு கரப்பான் பூச்சி என்ற வார்த்தையை காக்ரோச் என்று உபயோகப்படுத்துகிறார். Like cockroaches, they don't get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some of them become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because High Court is not taking up the matter as if there are already parasites in society who attack you people, you attack the system, and you want to join hands with them. அந்த காக்ரோச் என்ற வார்த்தையும் அவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வேலையில்லாத பட்டதாரிகள், வேலையில்லாத சும்மா இருக்கிறாங்க, அவங்க சும்மா இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் இதிலெல்லாம் மீம்ஸ் போட்டு அவர்கள் சமுதாயத்தை கெடுக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சோம்பேறிகள் என்று சொல்கிறார். அந்த சோம்பேறி, காக்ரோச் என்ற 2 வார்த்தை இளைஞர்களை புண்படுத்தி விடுகிறது. வேலை இல்லாமல் இந்த தேசத்திலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்ற அவர்கள் ஏதோ தங்களுடைய நேரத்தை போக்க அந்த இன்ஸ்டாகிராம் இதுபோல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு தலைமை நீதிபதி இந்த தேசம் நமக்கு வேலை கொடுக்கல, நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மேலும் நம்மை இவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த காக்ரோச் என்ற வார்த்தை, அந்த கரப்பாம்பூச்சி என்ற வார்த்தை அந்த அந்த மனுஷனுக்கு அது ஒரு வலியை கொடுத்ததினாலே இளைஞர்களுடைய பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பக்கத்தை அவர் உருவாக்குகிறார். அப்ஜித் டிப்தே உருவாக்கின அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் அந்த நாள் தொடங்கி முதலாவது அது ஒரே ஒரு 2-3 சிறு மீம்ஸை போடுகிறார்கள். நான் கீழே போடுறேன் பாருங்க. नमस्कार मेरे जेनजी जनरेशन के लेजी दोस्तों, सिस्टम ने हम बेरोजगार लोगों को कॉकरोच बोला है, तो हमने सोचा क्यों ना हम सब मिलकर अपनी ही पार्टी बनाएं, इसलिए बनी है कॉकरोच जनता पार्टी। हम वही जनरेशन है जिसके पास डिग्री है,
लेकिन नौकरी नहीं सपने हैं, लेकिन सिस्टम नहीं। ये है कॉकरोच जनता पार्टी का संविधान। हम कॉकरोच दिन रात मेहनत करें और नेता सिर्फ भाषण पे भाषण दे। पहले बेरोजगारी हटाओ। कॉकरोच जनता पार्टी जिंदाबाद। பார்த்தீர்களா, இப்படித்தான் 2-3 மீம்ஸ் போட்டார்கள். போட்ட உடனே அது பல கோடியான இளைஞர்களை ஈர்த்து இன்னைக்கு 2 கோடி பேருக்கு மேலே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை பார்த்து பிஜேபி அரசு பயப்படுகிறது. எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன நடக்குது, ஏன் எவ்வளோ பேர், எப்படி போய் இவ்வளோ பேர் போகிறாங்க? ஒரு மாற்றம் கடந்த நாட்களிலே இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஜோசப் விஜய் என்ற நான் என்ற ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே 2 திராவிட கட்சிகளை வீழ்த்ததும் இந்த இன்ஸ்டாகிராமிலே தொடங்கப்பட்ட அந்த விர்ச்சுவல் வாரியர்களுடைய அந்த காரியம் என்பது மத்திய அரசுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இந்தியாவின் தலையெழுத்தை மாற்ற டெல்லியில் இப்படி ஒரு பெரிய புரட்சி வடநாட்டிலே வெடித்து விட்டது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது இந்தியாவிலே பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விடுமோ என்று சொல்லி பிஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் பயத்திலே இருக்கிறது. சரி, இதை ஆரம்பித்த இந்த மாணவன் எங்கே எப்படி இருந்தார், இவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடந்த நாட்களிலே ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த டிஜிட்டல் காரியங்களிலே வேலை செய்வதிலே அவர்களுக்கு ஆலோசனைக்காக அவருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அவர் பணிபுரிந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சிக்காக. அந்த வலைத்தளங்களிலே அவளுடைய அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கான பல காரியங்களை இந்த சகோதரன் செய்திருக்கிறார். அதனாலே இவருக்கு அந்த டெல்லி அரசியல் மற்ற காரியெல்லாம் தெரிந்ததுனாலே உடனடியாக அவருடைய இந்திய இளைஞனுடைய மன குமிரலை எடுத்து அவர் கொட்டியிருக்கிறார். இதனால் ஈர்க்கப்பட்ட அந்த பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் இதில் சேர்றாங்க. மறுபடியும் இந்தியாவிலே ஒரு மாபெரும் இளைஞர்களுடைய புரட்சி உருவாகி இன்று இருக்கிற மதவாத பிஜேபி என்ற அரசு விலக்கப்படும் என்பதை கூட நான் நம்புகிறேன். பாருங்கள், இது உருவாகினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஒரு தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொன்ன 2 வார்த்தைகள் இளைஞர்களை கடுமையாக தாக்கினதுனாலே இந்திய அரசியல் ஆட்டம் கண்ட மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு பயத்தின் உச்சத்திலே இருக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது இதுவரை அரசியல் கட்சியாக இல்லை, இது வெறும் ஒரு பேஜ் தான். ஆனால் சொல்ல முடியாது, நாளடைவிலே இதே கூட ஒரு கட்சியாய் மாறி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். மற்றொரு காலையில் உங்களை சந்திக்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.